ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமியில் நம்ம என்னென்னு பேசுகிறேன். நம்ம ரொம்ப நாள் கரம்ஸ் வந்ததுன்னா வீடியோ போடுறோம். என்னென்னா நிறைய பேருக்கு இந்த கட் ஆஃப் எவ்வளோ வரும், குரூப் ஒன்னில் கட் ஆஃப் எவ்வளோ வரும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நேற்று வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் இந்நேரம் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஆன்சர் கீயில் எடுத்துட்டோம்னா 7 கொஸ்டின் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ 193 கொஸ்டின் உங்களுக்கு அவைலபிள். அந்த போன 7 கொஸ்டினுமே எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துருவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இதில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு வந்து தான் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். அந்த கட் ஆஃப் வந்து எப்படி வந்துன்னா வரும், எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், கேட்டகரி வைஸு, உமன்ஸுக்கு, பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கட் ஆஃப் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு லெவல் ஆஃப் கொஸ்டின் டஃப்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நமக்கு தெரியணும். இப்போது எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து ஒரு கட் ஆஃப் சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே அப்ராக்சிமேட் தான் தவிர உங்களால் வந்து நீங்கள் எக்ஸாக்டாக யாருனாலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி. லாஸ்ட் டைம் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் அதிகமாக வந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு டோட்டல் 17 வேகன்சிஸ் அவைலபிள் இருந்தது எஸ்சியில். ஸோ அதனால் உங்களோட கட் ஆஃப் வந்து வந்துட்டுனா 122 பக்கம் வந்து இறங்குச்சு லாஸ்ட் குரூப் ஒன்னில் நான் சொல்கிறது. ஆனால் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி தெரியாமல் வந்து உங்களால் போடவே முடியாது. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி லாஸ்ட் டைம் 6 வேகன்சி தான் வந்தது. ஸோ அந்த சமயத்தில் பிசி கம்யூனிட்டிக்கான கட் ஆஃப் வந்து ரொம்பவே ஹையாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அப் அண்ட் டவுன் வந்துட்டுனா இருக்கிறது அப்படிங்கிறதுக்காட்டி உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களால் போட முடியும். அண்ட் ஆல்சோ உமன்ஸு, அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம். இப்போ வந்து சொல்லப்போனால் உமன்ஸ் ரிசர்வேஷன் வந்து நான் எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் வந்து வந்துட்டுனா உமன்ஸ் ரிசர்வேஷன்னால வந்து வந்துட்டுனா ஒருத்தங்க உள்ளே வர்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணங்காட்டி உமன்ஸ் ஆல்வேஸ் வந்துட்டுனா டாப்பில் இருக்கங்காட்டியும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நெக்லெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ உமன்ஸ் ரிசர்வேஷன் வந்து ஒருத்தனா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதில்ல. பிஎஸ்டிஎம், இந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் வந்து இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் தான். ஆனாலும் நம்மளுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இருக்காது. இப்போ லாஸ்ட் டைம் வந்து குரூப் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் டைமில் வந்து வந்துட்டுனா குரூப் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் குரூப் ஒன்று எடுத்துட்டோம்னா பிஎஸ்டிஎம்மில் பிசிக்கு வந்து 6 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எம்பிசிக்கு 1-2 தான் கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்தில் எடுத்துட்டோம்னா எம்பிசிக்கான கட் ஆஃப் பிஎஸ்டிஎம்மில் அதிகமாக இருந்தது. பிசிக்கான கட் ஆஃப் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இந்த இம்பேக்ட் வந்து பிஎஸ்டிஎம்மில் இருக்கும். ஸோ இப்போ அந்த பிஎஸ்டிஎம்லேயும் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து எக்ஸாக்டாக இது பண்ண முடியும். சார் அப்போ நீங்கள் எப்படி வந்து கட் ஆஃப் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பேஸ்டான அப்சர்வேஷன்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்களோட ஃபீட்பேக்கு, அவங்களோட வந்து எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுல தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஈஸின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க எழுதுகிறப்போ. ஓகேங்களா? எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் மாதிரி தான் தெரிஞ்சிருந்திருக்கும். அதே வந்து வெளில வந்துட்டு கொஸ்டின் இது கீ செக் பண்ணுறப்ப பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கும். பிகாஸ் ஆஃப் வந்து அந்த கொஸ்டின் வந்து ஈஸி கிடையாது, டைம் கன்சியூமிங் ஓவராக இருந்தது, ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட் அதிகமாக வச்சுருந்தாங்க. அசசன்ட் ரீசனிங்கில் வந்து ஒத்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து டெஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நிறையா பேர்த்துக்கு வந்து அடி வாங்கும். ஸோ இதில் ரொம்ப பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. இதனால் லாஸ்ட் டைம் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணவங்களே இந்த டைம் வந்து தான் குறைஞ்சிருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த டைம் வேகன்சி வந்து 70 தான். அந்த 70லேயே ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் இருக்குது. ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் நம்மளுக்கு எத்தனை அடிப்படுன்னு தெரியாது. அப்படி ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிக்கு அட்வான்டேஜ், மற்ற கம்யூனிட்டிக்கு வந்து வந்துட்டிங்கன்னா ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து ரிலீஸ் ஆகணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, அது வரைக்கும் வந்து நான் எந்த மார்க்குக்கு மேலே இருந்தால் நான் சேஃபு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேகன்சி நான் எந்த மார்க்குக்கு மேலே இருந்தால் சேஃபு சார், நான் இதுக்கு மேலே படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லாட்டிருக்கேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலில் எப்படியுமே கான்ஸ்டண்ட்டாக வேகன்சி வந்தது, ஜென்ரல் வேகன்சி குறையாது. அரௌண்ட் வந்து வந்துட்டுனா ஜென்ரலில் வந்து வந்துட்டுனா ஒரு 6 to 7, பிஎஸ்டிஎம்மில் ஒரு 2, உமன்ஸில் ஒரு 1-2 அந்த மாதிரி வந்து வந்துட்டுனா வந்துடும், கம்பல்சரி வந்துடும்.
ஸோ நீங்கள் ஜென்ரலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கொடுத்துக்கிற 193 கொஸ்டினுக்கு அந்த 7 கொஸ்டினை விட்டுருங்க, 7 கொஸ்டின் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் மார்க் வந்துடும், இல்லை ஆப்ஷன் 1 and 2 அந்த மாதிரி வந்துட்டுனா வந்துடும். ஸோ அந்த 193 கொஸ்டினுக்கு வந்து பார்த்துட்டுனா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 150 எபோவ், நான் சொல்கிறது 200 கிடையாது, 193க்கு 150 எபோவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஜென்ரல் கேட்டகரியிலே கிளியர் ஆகும். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 150க்கு மேலே போட்டவங்க கிளியர் ஆயிரும். ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கொஸ்டின், நான் சொல்கிறது கொஸ்டின் மார்க் இல்லை, ஓகேங்களா, 150 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. சரி, பிசி கம்யூனிட்டிக்கு வருவோம். ஸோ பிசி கம்யூனிட்டிக்கு போன டைம் வந்த மாதிரி 6 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இந்த டைமும் வருது. ஜென்ரலில் வந்து வெறும் 6 வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த 6 வேக்கன்சிஸ் வந்தால் உங்களுக்கு கட் ஆஃப் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா ஒரு 142 to 146 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ யார் படிக்கலான்னா 145க்கு மேலே இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிசி கேட்டகரியில் 6 வேக்கன்சிஸ் மட்டும் வந்தால், இன்கேஸ் அது 8, 9, 10 அந்த மாதிரி போகிறப்போ உங்களோட ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் ஒரு கொஸ்டின் குறையும், ஓகேங்களா. இப்போ 145 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 6 வேக்கன்சிக்கு மேலே 7 வருது அப்படின்னா வந்துட்டுனா ஒரு கொஸ்டின் குறையும், 8 வருது அப்படின்னா இன்னும் ஒரு கொஸ்டின் குறையும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்துட்டுனா உங்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. நான் அந்த பேஸ்ட் ஆன் வேக்கன்சி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியை வச்சு நான் சொல்கிறேன். சரி, எம்பிசியில் வந்து வந்துட்டுனா போன டைம் அந்த மாதிரி தான் இந்த டைமும் வரும். சேம் எம்பிசிக்கு பிசிக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போது இந்த இதில் இப்போ அந்த பிசி கேட்டகரியில் இந்த 193 கொஸ்டினுக்கு 141 இல்லை 42க்கு மேலே இருக்குது, இல்லை அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோன்னா 140 ஓகே தான். அந்த 140க்கு மேலே இருக்கிறவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா. ஸோ உங்களோட கட் ஆஃப் வந்து 145 இருக்கும் அந்த ஃபைனல் ஆன்சருக்கு எல்லாமே சேர்ந்து வர்றப்போ. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு 193 கொஸ்டினுக்கு நீங்கள் 140க்கு மேலே போட்டிருக்கீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. 140ங்கிறது வரலாம், வராமல் போகலாம். 145க்கு மேலே இருக்குது அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக உட்காந்துருங்க பிசி கேட்டகரியில். எம்பிசி கேட்டகரியில் 140க்கு மேலே இருக்குது அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக உட்காந்துருங்க, ஓகேங்களா. அதுலேயுமே வந்து பார்த்தோன்னா 142, 43 அந்த வேரியேஷன்ஸில் தான் வரும், ஓகேங்களா. எக்ஸாக்டாக 140 தான் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நிறையா பேர் மேக்ஸ்லேயே வந்து ஒருத்தனா அடி வாங்கிக்கிறாங்க. நான் எக்ஸ்ட்ரீம் வந்து ஒருத்தனா இதில் தான் சொல்லிட்டுருக்கிறேன், ஓகே. இதுக்கு மேலே இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எஸ்சியில் இந்த டைம் வந்து ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸ் வருது. ஸோ எவ்வளோ இந்த டைம் கொடுக்க போகிறான்னு தெரில. ஆனால் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி 17 எல்லாம் வராது, அது உறுதியாக சொல்கிறேன், ஓகேங்களா. எஸ்சியில் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி 17 வராது. ஆனால் ஒரு கணிசமான வேக்கன்சிஸ் வரும், ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த டைம் டிசிலேயே ஷார்ட்ஃபால் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சியில் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து லாஸ்ட் டைம் குறைஞ்ச அளவுக்கு குறையாது. ஆனால் 130 கொஸ்டினுக்கு மேலே 193ல் வர்றவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா. 130 கொஸ்டினுக்கு மேலே உங்களுக்கு இப்போ வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. 130 மோர் தென் எனஃப் டு கிளியர் இன் எஸ்சி கேட்டகரி. எஸ்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்காங்கிறத பொறுத்து தான். ஒரு வேக்கன்சி கொடுத்தா தான் அது 120க்கே வந்துடும். ஆனால் ஒரு வேக்கன்சி கூட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜென்ரல் கேட்டகரியில் காம்படேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒருத்தர்னா காம்படேட் பண்ணுறது கஷ்டம். இப்போ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி எஸ்டியில் வேக்கன்சி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் 150 கொஸ்டின் வேணும். எஸ்டியில் வேக்கன்ட் இருந்ததுன்னா ஒரு 120, 125க்கே வந்துட்டுனா வந்துடும், ஓகேங்களா. படிக்க ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம்மு, எஸ்சிஏலாம் வந்து பார்த்தோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி இல்லாமல் உங்களால் கெஸ்ஸு கூட பண்ண முடியாது. ஏன்னா ஒரு வேக்கன்சி வரும், 2 வேக்கன்சி வரும், இதில் வந்து உங்களால் கெஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கஷ்டம்தான், ஓகேவா. இப்போ பிஎஸ்டிஎம் வந்து ரிலேட்டடாக வரலாம். பிஎஸ்டிஎம்மில் பிசியில் போன டைம் அதிகமாக வந்தது, இந்த டைம் கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். ஒரு 4 வேக்கன்சிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்,
ஓகேவா? 4 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, பிசி, பிஎஸ்டிஎம் 135 கொஸ்டினுக்கு மேலே போட்டுருக்கிற யாராக இருந்தாலும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? பிசி, பிஎஸ்டிஎம் கம்பல்சரி 135 கொஸ்டினுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துடும். அது கீழே குறையுமானா குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்ல குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ போட்டுக்கிற கொஸ்டினில் 135 இருந்ததுன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. கட் ஆஃபே 135 தான் வரும். ஸோ அந்த 7 கொஸ்டின் ஆட் ஆகிறப்போ அந்த ஒத்தனா இருக்குது. சேஃப் ஜோனில் யார் இருக்கீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னா 130 கொஸ்டினுக்கு மேலே இருக்கிறவங்க தான் பிஎஸ்டிஎம்ல சேஃபாக இருக்கீங்க. 130 கொஸ்டினுக்கு கீழே இருக்கிறவங்க உமன்ஸுக்கு வரலாம். ஓகேவா? அந்த டைம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் எப்படி வந்து பிரிய போகுதுன்னு நமக்கு தெரில. உமன்ஸுக்கு அதிகமாக வரப்போதா இல்லை ஜென்ரலுக்கு அதிகமாக வரப்போதான்னு தெரில. ஸோ இதை வச்சு உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன்ஸ் வந்துட்டுனா வரும். ஸோ நீங்கள் வந்து 130 கொஸ்டின் மேலே இருக்கிறீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு கீழே வந்து ஒருத்தனா குறையும், மேலே போகாது, மேலே கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகாது. இது கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். ஓகேவா? சரி, 135க்கு மேலே. ஓகேவா? பிசிக்கு. எம்பிசி வந்து போன டைம் வேக்கன்சி கம்மி. ஸோ இந்த டைம் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 135 132 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த டைம் வேக்கன்சி அதிகமாக வந்தால் ஓகேவா? எம்பிசி பிஎஸ்டிஎம் வந்தால் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க படிக்க முடியும். மோஸ்ட் ப்ராபப்ளி பிசி எம்பிசிக்கு ஒரே சேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் ஆகும். பிஎஸ்டிஎம்லேயுமே சொல்லப்போனால் சில எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிசி பிஎஸ்டிஎம்க்கு கட் ஆஃப் அதிகமாக ஃபிக்ஸ் ஆகிருக்குது. ஸோ 135க்கு மேலே இருக்கிறவங்க நீங்கள் நல்லாவே சேஃப் தான். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸு. நெக்ஸ்ட்டு எஸ்சி பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி பொறுத்தவரை லாஸ்ட் டைம் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2, 3 வந்தது அப்படின்னா 125 சேஃபஸ்ட் ஸ்கோர். ஓகே, 125 மேலே போட்டுக்கிறவங்க பிஎஸ்டிஎம் தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதே உமன்ஸாக இருந்ததுன்னா 120 அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோரு. ஸோ 120 அபோவ் இருக்கிறவங்களே படிக்க ஆரம்பிச்சிருங்க. மித்த பிசிஎம்க்கு எஸ்சிஏ எஸ்டி வந்துட்டுனா வேகன்சியை பொறுத்து தான் வந்து பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகும். பர்சனல் டிசபிலிட்டியில் எந்த இதில் வருதுன்னே தெரியாது கட் ஆஃபுக்கு வந்துட்டுனா. ஸோ இந்த இதில் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் வந்து படிக்க ஆரம்பிச்சுங்க. இது எர்லி அப்சர்வேஷன். ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து தெரிஞ்சது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த மார்க் வரைக்கும் வந்து கணிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இல்லைன்னா அப்படின்னா இப்போ நான் சொன்ன மார்க் இருக்கிறவங்க உங்கள் வாட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் வந்து எழுதி பாருங்கள். எழுதி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ்ட்டை கொடுத்து வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டியூட் தான் போய் வந்து தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட்டை கொடுத்து வந்துட்டுனா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டுனா இருப்பாங்க, கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2, 3 டைம் எழுதி வந்துட்டுனா ஃபெயில் ஆகியிருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட கொடுங்க. அப்போ தான் வந்துட்டுனா அவங்களோட தப்பு என்னென்னு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை நம்ம குரூப் டெலகிராம் குரூப்லேயே வந்தோம்னா டெய்லி நான் வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் போட்டுக்கிட்டே இருப்பேன். அது ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை கூட எழுதி போடுங்க. நாங்கள் எங்களுக்கு டைம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை கரெக்ஷன் பண்ணுவோம். அதில் கரெக்ஷன் பண்ணுறவங்க தான் குரூப் 2 கிளியர் பண்ணுவாங்க. குரூப் 1 கிளியர் பண்ணவங்க தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கீப் ஆன் ட்ரையிங். ஓகேங்களா? கிவ் அப் பண்ணிடாதீங்க. அந்த கேப் விட்றாதீங்க. அந்த ஒரு 150க்கு மேலே போட்டவங்களுக்கு ஆசிலேஷன் இல்லை, அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வருதோ வரலையோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பார்டரில் இருக்கிறவங்க எல்லாமே. ஏன்னா இப்போ நீங்கள் வரல அப்படின்னா அது நீங்கள் பயிற்சி எடுத்த மாதிரி ஆயிரும். வந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டுனா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்மளுக்கு எதுவுமே நட்டம் ஆக போகிறதில்ல. நம்ம அதை ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருந்தோம்னா தான் வந்துட்டுனா நமக்கு வந்து நட்டமாகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கீப் ஆன் ட்ரையிங். ட்ரை பண்ணிங்கன்னா தான் வந்துட்டுனா முடியும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை விட்டுறாதீங்க. பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுனா நான் உங்களுக்கான சப்போர்ட் வந்து தான் நான் கொடுக்குறேன். கீப் சப்போர்ட்டிங். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. டெய்லி கொஸ்டின் போடுவேன், எழுதி போடுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.